சங்கீதம் 118 6வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு செய்தி கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணும். சொல்லாமா, கர்த்தர் என் பட்சத்தில். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் உறுதியாக சொல்ல ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய டைமில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரான்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தோடு கூட தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ஜெபம் பண்ணும்போதே தெரியும் அவங்க சந்தேகமாக தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு ஒரு தகப்பனும் மகளும் புறப்பட்டாங்க. அப்போது அவங்க போகும்போது அது கிளம்பும்போது பயங்கரமாக மேகம் இருட்டி கொண்டு மழை வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போது 2 பேரும் போகலாமா வேணான்னு சொல்லும்போது, சரி நம்ம ஜெபிக்கலாம். அவங்க அப்பா சொன்னாராம், நம்ம ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாக மழையை நிறுத்துவார். 2 பேரும் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன் தாமே இந்த மழையை நிறுத்துவீராக. நாங்கள் இன்னைக்கு சுவிசேஷ கூட்டத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம், நீங்கள் எங்கள் கூட வரணும்னு சொல்லி பாரத்தோடு நல்லா ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் 2 பேர் போகும்போது ஸ்தோத்திரம் அவங்க அப்பா கையில் கொடை எடுத்துகிட்டே போனாராம். ஆனால் அந்த பெண் குழந்தை மட்டும் கொடையை எடுத்துகிட்டே போகல. அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் அந்த குழந்தை கேட்டுச்சான், அப்பா மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிங்க, கையில் கொடை எடுத்துகிட்டு வரீங்களப்பா. அல்லேலூயா. ஆனால் நான் கொடையை எடுத்துகிட்டு வரல, என் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார்னு சொல்லிச்சான். சத்தத்தை வைத்தாலையில சொல்லுங்கப்பா. சில நேரத்தில் நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபமே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் ஜெபம் பண்ணுவோம். அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஸ்தோத்திரம். அதே போல் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சில டைமில் சண்டையில் சொல்லுவோம் தெரியுமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், உன்னை சும்மா விட மாட்டேன், தொலைச்சி போட்டுருவார். ஒரு அம்மா எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் இதை சொல்லுவாங்க. எந்த சண்டையிலையுமே நான் யார் தெரியுமா, நான் என்னை தாதாரமாக நினைக்காத, நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா, அது எல்லாம் இந்துஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க. நம்ம ஆண்டு என் கூட இருக்கிறாரு, என் கிட்டலாம் வச்சுக்கிட்டா தொலைச்சி போட்டுருவார் உன்னை, அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு மிரட்டிடுவாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது உண்மையிலே அது அவங்க மிரளணுன்றக்காக சொல்கிறாங்களோ அது எப்படின்றது தெரியாது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதனால் சோத்திர உண்மையாக உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரா, என் பட்சத்தில் தான் இருக்கிறாரான்றத சில காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேச போகிறாரு. அதை வச்சு நீங்கள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் தில்ல மாறு தட்டி சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என் பேர் கிங்ஸ்லி ஆபிரகாம் அப்படின்றதுனால கர்த்தர் என் கூட இருப்பாருன்னு பொய் கணக்கெல்லாம் போட்டுக்கூடாது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ ஆபிரகாம்லாம் தப்பு பண்ணுது, எத்தனையோ மோசஸ் எல்லாம் மோசம் பண்ணுது. அதனால இந்த பேரெல்லாம் வச்சு ஆண்டவர் ஏமாற மாட்டாரு. ஸ்தோத்திரம். நம்ம மற்றவங்களை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அல்லையா சொல்லுங்க. விசுவாச வீரன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். கர்த்தர் சொல்ல இதெல்லாம் என்ன ஏமாற்ற முடியாதுப்பா. அல்லையா சொல்லலாமா. கர்த்தர் நல்லவர். சரி பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லையா சொல்லாமா. இப்போ நம்ம செய்தி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய மனிதர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதுவும் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு இது நிறைய நடக்கும். எனக்கு அப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. இப்போ நடந்துட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தேவ பிள்ளைகள் எப்பவுமே சொல்லுங்க, கர்த்தர் மட்டும்தான் உங்கள் பட்சத்தில் இருக்கணும் கடைசி வரைக்கும். அந்த காரியத்தை யாருக்காகவும் இழந்துடாதீங்க. ஆமென். சத்தமொழி சொல்லலாமா. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் தாமஸ் ராஜ் பாஸ்டர் குறித்து ஒரு சாட்சி நான் கேட்டேன். அவங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் ஒரு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்களாம். இவர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க இருக்காங்கன்னே தெரியாதான். அப்போது ஒரு முறை அவருடைய சொந்தக்காரர் தாத்தா முறை உள்ளவர் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, மகனே நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் வாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க, அது ஒரு பெரிய ஆள் வரேன்ற வரட்டும். வந்தாராம். பெரிய கார், ஆடம்பர காரில்
இறங்கி உடனே இவங்களும் கறி மீன்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் போட்டாலும் நல்லா பேசிட்டு சாப்பாடு போடும்போது சாப்பாடில் கை வைக்கிறது முன்னாடி என்ன பண்ணாரா, பேக்கெட்லேருந்து கை வச்சு ஒரு காஸ்ட்லி சிகரெட் எடுத்து வாயில் வச்சாராம். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, தாத்தா நீ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆள் வேற, இப்போ இந்த வந்திருக்கிற இந்த வீடு வந்து என் வீடு கிடையாது, இது ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே சிகரெட் பற்ற வைக்கிறதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் சிகரெட் பற்றக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கணுமா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கு அந்த பக்கம் போய் பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவர் சாப்பாடை விட்டு எழுந்தாராம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் ஆச்சான். அவர் கேட்டை விட்டுக்கு அந்த பக்கம் போனாராம். அப்போ இவங்களோட பாட்டி, இவருடைய பாட்டி அந்த வீட்டில் இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ரொம்ப நாள் கழித்து ஒருத்தன் வந்திருக்கிறான், நிம்மதியாக சாப்பிட விட்டு இது பண்ணுறதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டிய அப்படின்னு சொன்னாப்லையா. அப்போ வந்துட்டு அவங்க நினச்சாங்களாம், அவர் போய் வெளியில் போய் சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவார் அப்படி எதிர்பார்த்தா திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேட்டுச்சான். கார் வந்து புழுதி பறக்க கார் பறந்துருச்சான். அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்ட, இப்படி ஏன்டா பண்ண அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் அவர் சொன்னாராம், ஒரு வேளை வந்தவர் துக்கத்தோடு போயிருக்கலாம், ஆனால் இருக்கிறவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். சத்தமலையை சொல்லுங்கப்பா, அழையில சொல்லுங்களேன். வந்தவர் துக்கத்தோடு போயிருக்கலாம், ஆனால் இருக்கிறவர் சந்தோஷமாக இருக்கிறார். அதான் அவங்க வாழ்க்கை, அந்த பரிசுத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எந்த விஷயத்தையுமே அவங்க செஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய காரியத்தை செஞ்சுட்டு பாட்டு மட்டும் பலமாக பாடும், என் கூடவே இரும் அதெல்லாம் பயங்கரமாக காடெல்லாம் போட்டு அப்படியே உருக்கமெல்லாம் பாடும். சில பேர் ஒரு மாதிரி ரஃபாக பாடினா கூட வாழ்க்கையில் அதை சரியாக கடைப்பிடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தத்தை உயர்த்தி சத்தமலையில சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் இயேசுவை எதற்காகவும் இயேசுவை நான் இழக்க ஆயத்தமாக இல்லைன்னு சொல்கிறவங்க அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற எந்த சொந்தக்காரங்களும், சகோதரி கிட்ட கூட போன வாரம் கர்த்தர் அதை பேசும்படி சொன்னார். அவங்க நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இனிமேல் உங்களை வந்து அப்படிலாம் கர்த்தர் அனுமதிக்க போகிறதில்ல. எல்லாரோட உறவு, எல்லா ஃபங்க்ஷன், எல்லா அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை போக விட மாட்டார். அனுமதிக்கிற காரியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் தேவையில்லாமல் போகிறதுனால தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர பிசாசு போராட்டத்துக்கு காரணம் இது உங்கள் வீட்டின் மூலம் வந்ததில்லை. யாரோ வீட்டில் இருந்த பிரச்சனை இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு. காரணம் தேவையில்லாமல் சில இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க. அதை கர்த்தர் உங்களை எச்சரிக்கை சொன்னார், அதான் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். அல்லது அவங்க சந்தோஷமாக கீழ்ப்படைஞ்சிக்கிட்டாங்க. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் பாசி, இப்போ எல்லாரும் என்னை ஒரு மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல நான் உறுதியாக நிற்கிறேன்னு சொன்னாங்க. சத்தமலையை சொல்லலாமா? ஆமாம், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16, 17 and 18. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமைக்கு என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே அவர் புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலம் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன்
மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல ஒரு முக்கியமான கஷ்டமான ஒரு இடத்துல உத்தரவு என்னை குற்றவாளியாக நிற்க வச்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க, என்னை உத்தரவு சொல்ல நிறுத்தி விட்டாங்க. ஆனால் என் கூட ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ என் கூட இருந்தார். சத்தத்தை வைத்து அழிலே சொல்லுங்கப்பா. சிங்கத்தின் வாய்க்கும் கர்த்தர் என்னை மீட்டு ரட்சித்தார். சிங்கம்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு மனிதர்கள் அப்படிப்பட்ட சிங்கத்தை போல பயங்கரமான காரியத்தோடு இன்னைக்கு ஜனங்க பட்சிக்க நிற்கிறாங்க. நான் சொல்வேன், தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே நீங்க எனக்கு 4 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு நாள் அந்த அதான் சொல்றேன் இருக்கட்டும். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு நிறைய பேரை கொடுக்குறார். என் நாமத்தினால தகப்பனையாவது தாயையாவது சகோதரியாவது விட்டவன் 100 தனியா பெற்றுக்கொள்வான்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? பெற்றுக்கொள்வான். அப்போ ஆனா எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா அவங்க தான் பலம், அவங்க தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஓடி வந்துருவாங்க கொள்வாங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் கர்த்தர் வைக்க மாட்டார். எப்பவுமே உங்களுக்கு கர்த்தர் தான் கடைசி வரைக்கும் துணையா இருப்பார். அவ்வப்போது கர்த்தர் சில ஜனங்களை கர்த்தர் உங்களை யார் மேலேயும் உங்க நம்பிக்கை சார மாதிரி கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, சத்தமல்லையே சொல்லுங்களேன். ஆமா, அதனால யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்க ஓட்டம். கடைசி வரைக்கும் நீங்க கர்த்தரையே நம்பி ஓடிடலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த கடைசி வார்த்தை மட்டும் திரும்ப வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, கர்த்தர் எல்லா தீமை நின்று ஆண்டவர் கூட இருந்தார்னா 1000 இல்ல 10000 பிரச்சனை கூட வரட்டும், ஆனா எல்லா தீமையில இருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். பாருங்க, அவனை கர்த்தர் ஏன் என் மூலமா பிரசங்கம் நிறைவேறுவதற்காக. அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை கொண்டு என்னெல்லாம் கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அத்தனை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். முடிச்சுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கூட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, சத்தமலையை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கணுமா? ஆமென் சொல்லாமா? அதை மட்டும் என்னைக்கும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உயிரே போற சொல்ல பரவாயில்லையா, இந்த உயிரை ஆண்டவரை விட்டு பிரிச்சிட முடியாது. ஒருவேளை என் உடம்பை விட்டு பிரிக்கலாம், ஆனா கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. சத்தமலையை சொல்லுங்கப்பா. அந்த தில்லோட மறிக்கலாம். அதனால எதை குறித்தும் பயம் இல்லை பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். பாருங்க, 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 16வது. ஆண்டவர் நமக்கு சத்துருவா இருந்துட்டா எவ்வளவு வேதனை பாருங்க. 1 சாமுவேல் 28:16. ஆண்டவர் மட்டும் நம்ம பட்சத்துல இல்லைன்னா அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். இவன் ஆண்டுக்கு விரோதமா பண்ணிட்டு ஆண்டவர் கோவப்படுறாரு, நீ ராஜ்யபாரம் போயிடுச்சுடான்னு எல்லாம் சொல்றாப்புல சாமுவேலு. இவன் இப்ப ரெக்வஸ்ட்லாம் பண்றான் அது இதுன்ட்டு. கர்த்தர் ஆண்டவரே உனக்கு விரோதமா எழுந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் நம்ம பட்சத்துல இல்லாம போயிட்டா அந்த நிலவரம் ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம எப்பவுமே ஆண்டவர், தாவீதுக்கும் சவுலுக்கும் நிறைய வித்தியாசம். பார்த்தீங்கன்னா சவுல் தனக்கு மனசுக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர் அவனை போல நீங்க தாவீதை விட சவுலை கொஞ்சம் கூட பேசலாம் ஆரம்பத்தில். அந்த மாதிரி தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு முறை ஆன்டி கூட சவுலை பற்றி சில காரியங்களை பேசும்போது ரொம்ப வியப்பாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சவுல் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா ராஜ்யபாரம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மைண்டெல்லாம் மாறிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்படும் போது ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய ரியல் கலர், அவனுடைய உண்மையான நிறத்தை வெளியே கொண்டு வரணும்னா அவனுக்கு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் அதிகாரமும் கொடுத்தா போதுமா, அவன் யாருன்னு வெளில கொள்ளணும். அது ரெண்டும் வர வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி கூட இருப்பான், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பணமும் அதிகாரமும் கொடுத்தா அவன் யாருன்னு வெளில வந்துடும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இது ரெண்டும் வந்தா கூட நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்றாங்க இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் இப்போ புடமுடுறாரு. நீங்க அழியான்னு சொல்லிட்டீங்க, வந்தா எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அழியா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இப்பவே கர்த்தர் புடமிட்டு எல்லாம் வரும்போதும் நீங்க அப்படியே இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். சத்தத்துவை தலையில சொல்லுங்க பார்க்க. ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. ஏசாயா 63 10வது வசனத்தை வாசி. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு எந்த விஷயத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க அப்படின்னு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினா சோத்திர கர்த்தரே உங்களுக்கு சத்ருவா மாறிடுவார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இன்னைக்கு பிசாசு சில தேவ பிள்ளைகள் உடைய கண்களுக்கு அதை மறைக்கிறான். சில ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்கு கூட அதை மறைக்கிறான் பிசாசு. தேவன் சத்ருவா இருக்கும் பொழுது பாரு, உனக்கு சகுனம் சரியில்லை, உனக்கு பிறந்த நேரம் சரியில்லை, நீ வீடு கட்டின இடம் சரியில்லை, நீ வாடகைக்கு போன இடம் சரியில்லை, நீ சொந்தமா வாங்கின இடம் சரியில்லை, நீ இந்த இடத்துல இடம் வாங்க கூடாது, இந்த இடத்துல நீ வாடகைக்கு போயிருக்க கூடாது, இதுதான் பிரச்சனை அதான் பிரச்சனைன்னு உன்னை திசை திருப்ப பிசாசு அநேக ஊழியம் செய்யறவங்களை கூட நய வஞ்சகமா ஏமாற்றுகிறத நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய ரியல் ப்ராப்ளம் உனக்குள்ள இருக்கும், நீ செய்கிற காரியத்துல இருக்கும். அதை நீ மாற்றிக்கொள்ளாதபடிக்கு நீ வீட்டை மாத்துறதுனாலயோ நீ பொருளை மாத்துறதுனாலயோ உன் வீட்டுடைய அமைப்பை மாற்றுகிறதுனாலயோ எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில வராது என்பதை தேவன் தெளிவாக பேசுகிறார். சத்தமா சடனா நீங்க அந்த மாதிரி ஏதாவது மாற்றும் போது ஏதோ கொஞ்சம் விடுதலை வர மாதிரி இருக்கும். இது பிசாசு உங்களை சூப்பரா போடுற சரியான லாக். சொல்லுங்க. நீங்க ஜனங்கள்லாம் நம்புறாங்க, நாங்க கெட்ட ராவு காலத்துல கிளம்புறதுனால தான் இப்படி ஆச்சுன்னு. அப்படியே நடக்குது. சட்டன் நல்ல நேரத்தில் பண்ணும்போது சில ஏன்னா பிசாசு போடுற சரியான லாக். அதுல சொல்லுங்க. நான் சின்ன வயசுல பசங்க சொல்லுவாங்க, அண்டங்காக்கா சிங்கிளா பார்த்தா உதவாங்குவேன், டபுளா பார்த்தா ஹாப்பியா இருக்கும், ட்ரிப்புளா பார்த்தா உனக்கு ஏதாவது கிடைக்கும். நான் பார்ப்பேன், அதே மாதிரியே நடக்கும். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு அண்டங்காக்கா பார்த்தாலே பயமாயிடும். அது பாவம், டபுளா வரவனா நீ ட்ரிப்பிளா வரவனா சிங்கிளா மட்டும் வந்துடாத, அதுல வர என் கண்ணு முன்னாடி நீ மாட்டிடாத. அலைய சொல்லுங்க பாருங்க. பைபிளை போட்டு அதை பார்க்கிறவங்களுக்கும் நம்புறவங்களுக்கும் அவங்க அப்படியே ஆகும். அலைய சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க பரிசுத்தத்துக்குள்ள வர்றது வாய்ப்பே இல்லை. சகுனம் பார்ப்பது, இதை டைரக்ஷனை பார்ப்பது, இதெல்லாம் பார்த்து ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தமா அடையில சொல்லலாமா? உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, எல்லாம் மாறிடும். அதனால சட்டம் பிசாசு தந்திரமாக அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறாரு. உங்க அயல நீங்க கானான்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அயலார் நீ இங்க வா அங்க வா, இங்க இப்படி இருக்கு அங்க இப்படி இருக்குன்னு சொன்னா கேட்காதீங்க. ஒருவேளை அவங்க சொல்றது போல நடந்தாலும் அப்படி இருக்கு, அந்த வசனம் இருக்கு, அவங்க இப்படி நடந்துரும், நீ வந்தனா உனக்கு குழந்தை கிடைச்சிரும், நீங்க வந்துட்டேன்னா உனக்கு இப்படி ஆயிடும்னு சொல்லுவாங்க. நீ போய் ஒருவேளை அப்படி நடந்தாலும் நீ எச்சரிக்கையா இருக்கணும். நீ ஆணுடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிறியா இல்லையான்னு சோதிக்க தேவன் அதை அனுமதிப்பார்னு பைபிள் வசனம் இருக்கு. சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இந்த சகுனம் பார்த்து ஜெபம் பண்றது, இந்த டைரக்ஷன் கொஞ்சம் இப்படி மாத்திட்டா கரெக்டா இருக்கும், இந்த இதை எப்படி மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சரியா மாறின போல இருக்கும். பாத்தீங்களா சொன்ன மாறிச்சான்னு. யூ ஆர் அண்டர் a lock. உன்னை பிசாசு மனம் திரும்ப விடாம, உன் வாழ்க்கையில நீ பரலோகமே போக விடாம பிசாசு போடுகிற சரியான கட்டு அது. உனக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. சத்தத்துவை தலையை சொல்லுங்கப்பா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களும் பைபிள்ல தான் போட்டிருக்கு, கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமே சொல்லலாமா? அதனால ஒரு நாளும் கர்த்தர் உங்க பட்சத்துல இல்லாதபடி செஞ்சிடாதீங்க. என்ன போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் மட்டும் உங்க பட்சத்துல இருந்தா போதும்னு நினைச்சுக்கோங்க. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நீ உன்னுடைய பொருளை இழந்தால் நீ ஒண்ணுமே இழக்கவில்லை, நீ உன்னுடைய சுகத்தை இழந்தால் ஏதோ சற்று இழந்து விட்டால், நீ உன்னுடைய நல்ல சுவாபங்களை நல்ல கேரக்டரை நீ இழந்து விட்டால் உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்று சொல்லுவார்கள். நான் சொல்வேன், நீங்கள் இயேசுவை என்றைக்கு இழக்கிறீர்களோ
ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவை இழக்காத வரைக்கும் எதையும் நீங்கள் இழக்கவில்லை. சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். என் தேவன் உங்க வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சத்தமலையில சொல்லலாமா? இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் வாழ்க்கையில நீங்க ஏன் ஆண்டவர், சில பேர் ஒரு பஜ்ஜிக்கெல்லாம் கத்தரை விட்டு போயிடுறாங்க. பஜ்ஜி, எனக்கு பஜ்ஜி கொடுக்கல, எனக்கு எல்லாரும் வந்தாங்க, எல்லாருக்கும் பஜ்ஜி கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் பஜ்ஜி கொடுக்கல, அதனால நான் இனிமேல் பிரேயர் மீட்டிங்கே வரமாட்டேன், இனிமேல் ஊழியத்துக்கு பஜ்ஜிக்கெல்லாம் ஆண்டரை விட்ட எத்தனையோ சொச்சிங்க இருக்குது இந்த சர்ச்சில். இல்லையா சொல்லுங்க, இங்க இருக்கான்னு தெரியல, சில இடத்துல இருக்குதுங்க பஜ்ஜிக்கு. ஆமென். சோத்திரம். ஆண்டவரை சின்ன சின்ன காரியத்துக்கு இழந்தோம். எதை இழந்தாலும் உண்மை நான் இழப்பதில்லைன்னு சொல்லுங்க. சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 124 1-8 வரைக்கும் வாசிப்போம் வேகமாக. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், திரும்ப திரும்ப சொல்றாருன்னா கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள், நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று, ஐயோ புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவங்களோட வாயில சிவிங்கமா போகாம கர்த்தர் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சத்தமளில சொல்லலாமா? சத்தமளில சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பின பொழுது கர்த்தர் மாத்திரம் நம் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தாள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிக்கும், சுருக்கமா அது பாடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன், ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. சேர்ந்து பாடலாமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன், ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா, தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா, அக்கினியில் நடந்த போது கடும் அக்கினி நடந்த போது கிருபையப்பா, என்னை மீட்டது கிருபையப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பேன், ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேச
கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆத்தியை அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆத்தியை அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபை. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பே. சொல்லுங்க, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என்னை சரிவும் கிருபை போதுமே. என்னை சரிவும் கிருபை போதுமே. என்னை சரிவும் கிருபை போதுமே. அல்லேலூயா. சத்தமலையை சொல்லலாமா? பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலமுறை இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு அழுது இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை, அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நான் சில டைமில் என் சாட்சிகளை கூட நான் விளாவரியாக சொன்னதில்லை. என்னால் சொல்ல முடியாது. கால்வாசிக்கு மேலே சாட்சியே போகாது. அது நான் அங்கேயே ஸ்டக்காக நின்றுவேன். மூளைலாம் ஸ்டாப் ஆகிடும் எனக்கு. அல்லேலூயா. அது மேலே என்னால் பேசவே முடியாது. அதனால் நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பேர் நான் அறிவேன். அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை அவங்களால விவரிக்க முடியாது. சத்தமலையை சொல்லலாமா? இன்னைக்கு நான் சொல்வேன், கர்த்தர் மட்டும் நம்ம கடந்து வந்த பாதையில இல்லைன்னா இன்னைக்கு சத்தியமா சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ண தெரியல, உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மண்ணுக்கு மண்ணா போய் அந்த எலும்பு கூட இருந்திருக்காது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை நமக்கு போதுமானது. சத்தமலையை சொல்லலாமா? சரி, இப்போ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் இந்த 5 காரியத்தை நம் மனதில் கொள்ள வேண்டும். 5 விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் சிலர் பட்சத்தில் நிற்க வேண்டிய அவசியம் வரும். அதில் நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். இந்த உலகத்துல நீங்க உயிரோடு இருக்கும்போது குடும்பத்தோடு இருக்கீங்க, சபையில இருக்கீங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அக்கம் பக்கம் ஜனங்க இருக்காங்க. அதனால நீங்க சில டைம்ல சில காரியத்துக்கு நிற்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கண்டிப்பா இருக்கும். 3 பிள்ளை இருந்தா 2 பிள்ளை இருந்தா கூட ஏதாவது ஒரு டைம் ஒரு பிள்ளைக்கு நீங்க நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ உங்களுக்கு தெரியணும் யார் பக்கம் நிற்கணும். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். மாமியார் மருமக, மாமனார் மருமக, அப்பா பிள்ளை, இப்படிலாம் நிறைய வரும். இந்த டைம்ல உங்களுக்கு யார் பக்கம் நிற்கணும்னு உங்களுக்கு தெரியணும். இரண்டாவது, யார் பக்கம் தேவன் இருப்பார் என்பதை நீங்க அறிய வேண்டும். யூ மஸ்ட் நோ ஆன் whose side God is. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த பக்கம் இருக்கிறார் அப்படின்றத நீங்க அறிய வேண்டும். முதல்ல என்ன சொன்ன, நீங்க யார் பக்கம் நிக்கணும்ன்றது நீங்க அறிய வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் ஸ்தோத்திரம் யார் பக்கம் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். மூணாவது, நம் பட்சத்தில் அல்லது என் பட்சத்தில் தேவன் இருக்கிறாரா என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. சடம்ல கர்த்தர் பட்சத்தில் இருப்பாரு, அவர் தொடர்ந்து இருக்கிறாரான்னு சில பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. இதெல்லாம் சர்ச்சில் இனிமேல் தொடர்ந்து நடக்கும். இதுல திசை மாறாத ஆட்கள் எனக்கு தேவை. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்லா நம்ம ஆட்கள் அப்படி சோத்திரம் அப்படியே ஒரு பள்ளியை பார்த்துட்டான், அப்படியே பள்ளி உலகத்திலே பார்க்காத அதிசயம் அந்த மாதிரி. அதனால நீங்க கவனம் செதறக்கூடாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம யார் பட்சத்தில் இருக்கணும்னு அறியணும். ரெண்டாவது, ஸ்தோத்திரம் யார் பக்கத்துல தேவன் இருக்கிறார் நினைக்கிறோம். மூணாவது, நம் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை எப்போதும்
நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சில டைம்ல ஆண்டு சில காரியத்தில் கத்தர் இருப்பார், சில காரியத்தில் இல்லாமல் போயிடுவார். ஆனாலும் கத்தர் ஏதோ சில காரியத்தில் உங்க கூட இருந்தாருன்றக்காக அவர் ஏதோ உங்களுக்கு பட்டா போட்டு வந்துட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அவரை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது. 4வது, சில நேரம் சில அறிவை நாம் வைத்துக்கொண்டு தேவன் இவர்கள் பக்கம்தான் இருப்பார் என்று சொல்லவே முடியாது. எனக்கு கொஞ்சம் ஒரு 150 வசனம் தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா இவங்க சைடு தான் நிற்பாருன்னு இந்த கணக்குல ஆண்டவர் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் கணக்குலலாம் உங்கள் கணக்கு உட்பட்டவர் அல்ல. அதான் சொன்ன, உன் நினைவுகள் என் நினைவுகள் கிடையாது, உன் கணக்கும் என் கணக்கும் கிடையாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு கர்த்தர் சொல்வார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சில நேரங்கள் சில அறிவை நாம் வைத்துக்கொண்டு தேவன் இவர்கள் பக்கம்தான் இருப்பார் என்று சொல்லக்கூடாது. நமக்கு ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும். அதற்கு பரிசுத்தாவியினுடைய துணையை எப்பொழுதும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. In order to find that you need the help of Holy Spirit. நீங்க பரிசுத்தாவியோட துணை இல்லாம நீங்களாலாம் அப்படியே சில பேர் ஜட்ஜா மாறிடுவாங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அவ்வளவுதான். நீ ஆயிடுவ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்றேன், மோசே முதல்ல கண்மலையிட்ட அடிச்சான், தண்ணி வந்தது. 2வது முறை அடிச்சான், தண்ணி வந்தது. ஆனா அவன் போல கானானுக்குள்ள சத்தத்தை தலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்லுவேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு நான் ரொம்ப வருஷமா நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. கடைசி மூச்சு விடுற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் நாம் வாழ வேண்டும். ஒத்துக்கிறவங்க அல்லேலூயா. ஸோ do not be judgmental. நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தீர்ப்பு நீங்களா தீர்ப்பு வைத்துக்கொண்டு கர்த்தர் உங்க பச்சை இருப்பாருன்னு சில அறிவை வைத்து நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். 4வது விஷயம். 5வது காரியம், சில கடினமான நேரங்களில் நாம் தேவன் பட்சம் நிற்க முடியாத கடினமான நேரங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்திலும் நாம் கர்த்தர் பட்சம் நிற்க வேண்டும். அந்த கடினமான சூழ்நிலை நீங்க கர்த்தர் பட்சம் நின்று விட்டால் யாருக்கும் கிடைக்காத உயர்வை தேவன் உங்களுக்கு தருவார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க. முதல் காரியம் என்ன சொல்லுங்க? நாம யார் பட்சத்தில் நிற்கிறோம் நம்ம அறியணும். 2வது, தேவன் யார் பட்சத்தில் இருக்கிறார்னு அறியணும். 3வது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும். 4வது, தேவன் இவங்க பட்சம்தான் இருப்பார் என்று சில அறிவை வைத்து கணக்கு போடக்கூடாது. 5வது, ஸ்தோத்திரம், கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் பட்சம் நிற்கவே முடியாத கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் பட்சம்தான் நிற்க வேண்டும். இந்த 5ஐயும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் நீங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்க பட்சத்திலே இருப்பார். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் யார் பட்சத்தில் நிற்கணுன்றதை நாம் அறிந்து கொள்ளணும். வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் கரெக்டாக நின்றுருக்காங்க, சில பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளில் சில நம்முடைய கவனத்திற்கு. இந்த காரியத்தில் சில பேர் பாருங்க, அவங்க புள்ளன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொண்ணு சொல்லுங்களேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, என்னதான் பொண்ணு தப்பு பண்ணாலும் பையன் தப்பு பண்ணாலும் பொண்ணு தான் பையன் தான் தப்பு பண்ணான். ஏன்னா பிளட் இங்க பொண்ணு. பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னதான் தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்றா? பொண்ணு. ஏன்னா கல்யாணம் பிளட் யாருது? பையன். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தாம் பிளட்டுக்கு அப்படியே குருட்டாட்டமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க தேவ பிள்ளைகள் அந்த இரத்த உறவு, ரொம்ப பாசம், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க எனக்கு ரொம்ப செஞ்சிருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப பண உதவி செஞ்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆபத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவேன் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராக நிற்பார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இந்த விஷயத்தை சவுலை ரொம்ப பாராட்டலாம். அதான் சொன்னல, ஆரம்பத்தில் சவுலுடைய ஓட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 சாமுவேல் 14:43-44. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன? நீ செய்தது என்ன எனக்கு சொல் என்று கேட்டான். ஏன்னா யுத்தத்துல தோல்வி வந்துருச்சு, இஸ்ரவேலர் அடி வாங்கினாங்க, சில பேர் கொல்லப்பட்டார்கள். அப்ப சவுலுக்கு புரிஞ்சது, அந்த அறிவு ஆரம்பத்தில் இருந்திருக்கு பாருங்க. நம்ம அடி வாங்குறோம்னாலே ஏதோ கர்த்தர் நம்ம கூட இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அல்லேலூயா.
கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சில பேருக்கு அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அது போகும்போதே எனக்கு பட்டுச்சு, கிளாஸ் விழுந்த போதே எனக்கு பட்டுச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு. நம்ம ஆட்கள் இன்னும் சூனியம் அங்கே அதை அவங்களெல்லாம் நான் என்ன பேர் வைக்கிறது? இந்த மாதிரி ஆண்டருக்குள்ளேயே இருந்துட்டு இந்த ராவு காலம், இந்த டைரக்ஷன் இதெல்லாம் பார்க்குறவங்களை என்னன்னு சொல்லலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இந்த டைரக்ஷன் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க, போலி கிறிஸ்தவர்கள். ஸ்தோத்திரம். ஆனால் சவுலுக்கு தெரிஞ்சு இந்த யுத்தத்தில் நம்ம தோத்து போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட இல்லை. உடனே அவனுக்கு தெரிஞ்சது அதான். அதான் சொல்ல, சோம்பேறிகளுக்கு தான் சீட்டு ரொம்ப உதவும். நல்லா ஜெபிச்சு பரிசுத்த ஆவியானவரோடு இசைய முடியும். ஏன்னா ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கணும்னா சில சாக்ரிஃபைஸ் இருக்குது, சில தியாகம் இருக்குது, சில பேரோட போகக்கூடாது. சில நல்ல பரிசுத்தாவோடு எப்போ இணைஞ்சிருக்கவங்க எல்லாரோடு கலகலன்னு இந்த பேசிக்கிட்டு அப்படியேலாம் இருக்க முடியாது. அதான் இன்னைக்கு ஆராதனை சொன்னது போல, அப்படியே சில பேர் சொல்கிறாங்க தேவனோடு இருக்கிற உறவு தான் மற்றவங்களோட இருக்கிற உறவு. நம்ம சில விஷயங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம், பட் தேவனோடு இருக்கிறவங்க இருப்பாங்க மற்றவங்களோட. அதாவது மூஞ்சி சில பேர் நல்லாவும் பேசுகிறாங்க, சண்டையும் போடுறாங்க, முறப்பாகவும் இருக்கிறாங்க, சில பேர் ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, கீழே காளையும் மாறி விடுறாங்க, எல்லாமே நடக்குது. அதெல்லாம் சொல்லலை, அடையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆனால் தேவனோடு ஒருமா இருக்கவங்க அவங்க யார்கிட்ட என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும், செய்கிறத கரெக்டாக செய்வாங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். 4 வார்த்தை பேசினாலும் அது கரெக்டாக இருக்கும். ஆமே சொல்லலாமா? அதனால அந்த ஸ்தோத்திரம், தேவையில்லாத கருத்தை நம்ம பேசிட்டு கூட. இப்போ இந்த சவுலுக்கு இதை கண்டுபிடிக்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணால் சீட்டு போட சொன்னான். சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டால் தப்பு யார் மேலே வந்துச்சு? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டான் தேவன் நம்ம கூட இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஒன்று. ரெண்டாவது, தேவன் ஏன் நம்ம கூட இல்லைன்றத காரணத்தையும் கண்டுபிடிச்சான் பாருங்க. சொல்லுங்க, பக்கத்துக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க. தேவன் நம்ம கூட இல்லாததையும் கண்டுபிடிக்கணும், ஏன் இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்பச் செயல், அப்படி தானே? அலைய சொல்லுங்க பார்க்கலாம். நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்தது நோயுடைய காரணம் கண்டுபிடிக்கும். அவன் தான் டாக்டர். என்ன செய்யுது? சளியா? இருமுறீங்களோ? திரும்புங்க, சர் இந்த சர், போயிட்டு வாங்க. அடுத்தது என்ன? தலைவலிக்குதா? தலைவலிக்குது, திரும்புங்க, சர் சர். அலையில சோத்திரம். இவன் இருமுறதுக்கு காரணம் டெங்கா இருக்கணும், அவன் இருமுறதுக்கு காரணம் மலேரியா வரும், அவனுக்கு இருமுறதுக்கு காரணம் சிக்கன் குனியாம இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கிடையாது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து ஊசி போடுறவன் தான் சரியான டாக்டர். ஒத்துக்கிறவங்க மட்டும் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களெல்லாம் கத்தர் அதான் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கன்னு கத்தர் சொன்னார்னா அந்த கிருபையை கத்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறன்னு அர்த்தம். நீங்க சோம்பேறி, ஜெபம் பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அழைய சொல்லுங்க பார்க்கலாம், இது கரெக்டா ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமே சொல்லலாமா? அப்போ சவுல் கேட்டான். கேட்கும்போது சீட்டு யார் மேல வந்துருச்சு? இந்த இஸ்ரவேலையே தோற்று போறதுக்கு எது காரணமா இருக்கு? தான் பையன். உடனே பையனை கூப்பிட்டு கேட்கிறான், என்ன வாசிக்கிற? அடுத்தது, எனக்கு சொல் என்று கேட்டான். நீ என்னப்பா பண்ண சொல்லுப்பான்றார். சீட்டு உன் மேல விழுந்திருக்கு. அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே, என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், கொஞ்சம் தேனை எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். பாத்தீங்களா? சோத்திரம். அதுதான் சொல்றேன், எனக்கு தேவ பிள்ளைகள் நாங்க எல்லாம் சொல்றது நம்ம யூஸ் பண்றது பெரிய டேர்ம்ஸ். நாங்க விபச்சாரம் பண்ணல, எவனையும் திருடல, யாரையும் கொலை பண்ணல. ஏன் தான் கர்த்தர் எங்களை சோதிக்கிறோம்? அந்த மூஞ்சியை ஒரு மாதிரி ஷேப்பா வச்சுட்டு எல்லா சத்தியமும் தெரிஞ்சிட்டு சிலது பேசுவாங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல, யாரையும் ஏமாத்தல. இந்த மாதிரி அதான் சொல்வேன். ஒரு விசுவாசி எங்கிட்ட புலம்புனாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை. எங்களுக்கு ஆண்டர் மேலே கோவம் சிஸ்டர், பாஸ்டர், ஏன் தான் நாங்கள் ஆண்டருக்குள்ளே தான் இருக்கிறோம், ஏன் தான் கர்த்தர் எங்களை மட்டும் நான் அவங்க பார்த்தேன், நான் அவங்க மேலே ரொம்ப வருத்தப்படலை. ஏன்னா அவங்க வேற ஒரு சபைக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க, விசுவாசிகள். நான் நினச்சிட்டேன் அவங்க சபையில் இதை சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரொம்ப வருஷம் விசுவாசி. ஆனால் அவங்க சொல்கிறத கொடுத்து நான் வருத்தப்படுறேன். ஆனால் இதுவே நம்ம சர்ச்சை விசுவாசியாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பேன். அலைய சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தான் கர்த்தருங்களை விட்டாரோ தெரிலன்னு மூஞ்சியை ஒரு மாதிரி சேப்பில் வச்சு சொன்னால் புரியாது, எனக்கு கஷ்டமாயிடும். அங்கேயே நம்மளை ஆண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும்னு தோணும். ஏன்டா இவ்வளோ நாள் மாரடிச்சு ஒரு பிரோஜனம் இல்லாமல் நம்ம இருக்கிறோமே. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த சவுலுக்கு தெரிஞ்சது ஏதோ, அதான் பாருங்க, என்னடா பண்ண சொல்லுடான்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லை அப்பா, நான் கோல் நுனியில கொஞ்சம் குத்தி என்ன சாப்பிட்டேன், தேனை எடுத்து நக்கிட்டேன், அவ்வளவுதான், அதுக்கு நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஏன் சாகணும்? தேனை குத்தி சாப்பிட பாஸ்டர் வந்து தேன் சாப்பிட குத்தி சாப்பிட்டா கொண்டுட்டு வர ஆண்டவரே, நான் சொல்றது. ஆனா சவுல் என்ன சொன்னான்னா, இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் யாருடைய வாயிலையும் ஒரு பருக்க ஆகாரம் கூட போகக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு எல்லாரும் உடன்பட்டார்கள். அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சில டைம் நம்ம சில சின்ன பிரதிஷ்டையை நம்ம மீறும் போது கூட நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். சத்தமலை சொல்லுங்க. அதாவது தேவ சமூகத்தில் வரும்போது கண்டமணிக்கு வாயை திறந்து பேசக்கூடாது. எச்சரிக்கையா இருங்க தேவ சமூகத்தில். அலையே சொல்லுங்க, சத்தத்துவே தலையிலே சொல்லுங்கப்பா சொல்லிட்டு. அதனால எல்லாரும் உடன்பட்டாங்க. இதுல இந்த பையன் ஆக்சுவலா இந்த பையனுக்கு அது தெரியல. அவங்க கீழே இருக்கிற சேவகர்கள் மற்றவங்க சொல்றாங்க, அப்பா அதை சாப்பிடாத, உங்க அப்பா வந்து இப்படி எல்லாத்தையும் வாக்குறுதி வாங்கியிருக்கிறாரு, சாப்பிடாத. யோ, அதை சாப்பிட்டக்கப்புறம் எப்படி கண்ணு தெளிவா இருக்கு. எங்க அப்பா லூசியா, அவன் லூசு. சில பேர் அப்படிதான். அப்படி யாராவது சில அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எதாவது சொன்னா அவர் சும்மா சொல்றாரு அப்படி அவர் இப்படின்னு. அதை தான் சொல்றேன். தலைமையில நிக்கிறவங்க ஒரு தேவனால் நிப்பாட்டப்பட்டவங்க சொன்னா அதை மாற்றா பேசுவது வெற்றியாய் முடியாது. சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துக்கு அதுக்கு நம்ம உடன்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே சொல்லாமா எடுத்து நான் கட்சியில் சீட்டு அவன் மேலேயே விழுந்தது. ஆமே சொல்லாமா சத்தமலையை சொல்லலாமா? அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியில் கொல்லப்படும் சொன்னா ஜனங்க வந்து காப்பாத்திட்டாங்க. யோனத்தான் தான் ஆக்சுவலாக அடுத்த ஒரு காரியத்தில் யுத்தத்துக்கு போய் மிகப்பெரிய ஜெயத்தை அவன் வாங்கி கொடுப்பான். அவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் யோனத்தான் செஞ்சிருக்கிறாப்புல, அவனை போய் கொல்ல போறான். நாங்கள் விடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோனத்தானை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ரத்தப்பள்ளி சவுல் மேலே இல்லாதபடி அவன் பார்த்து கொண்டான். சத்தமலை சொல்லுங்க. அதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிளட் ரிலேஷன், என் புள்ள, என் புருஷன், என் மனைவி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு அந்த பிளட் ரிலேஷனுக்கே சப்போர்ட் பண்ணுறது, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கறது கிடையாது. எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி நிற்கிறவங்க, தவறான இடத்துல நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். அவங்க பக்கம் கர்த்தர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30 33 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 9 30 33 வசனங்கள். இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, இந்த எசபேலுக்கு எப்படின்னா ஆளை கூட்டி வச்சிருக்கிறதே அந்த கண்ணில் மைய போட்டே நிறைய பேரை கூட்டி விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலை சொல்லுங்க. சத்தமலை சொல்லுங்களேன். சில ஆட்கள் என்னன்னா கொஞ்சம் அழகானவங்க பக்கம் போய் சேர்ந்துருவாங்க, வசதியானவங்க பக்கம் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி யார் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தா அவங்க பச்சைமா நிற்பாங்க. எதுக்கிட்டாலும் அவங்க பக்கம் அவங்க கூப்பிட்டா ஓடிடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனால் அவங்க எப்பவுமே அந்த சைடில் நிற்கிறது மாதிரி தெரியும். அதை சொல்றேன், நீங்க எதுக்காக நிற்கிறீங்க என்பதை கர்த்தர் சோதித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அவன் எகு வரவன் அவன் நினைச்சா எல்லாரையும் நம்ம இதை வச்சே மயக்கிட்டோம், இந்த எகுவும் இதுக்கு வரமாட்டானா அப்படின்னு நல்லா போட்டா பாருங்க. அடுத்தது தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எகு ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். சிம்ரி அவன் தான் கொண்டான். அந்த ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைஞ்சானா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிம்ரி உம்ரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவனை தலைவனை கொண்டவன அவனையும் கொண்டுட்டாங்க. அதே போல உனக்கும் நடக்க, நீ எதுக்கிட்ட அப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாப்ல. அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அவனுக்கு தெரியும் இந்த அரண்மனைக்குள்ளேயே இந்த எசபேல் எல்லாரையும் மயக்கி தன் பட்சத்தில் வைத்திருந்தாலும் இதுல 2-3 பேர் என் பட்சத்தில் நிற்கிற ஒரு சிலர் உண்டு, அவர்கள் போதும் இந்த எசபேலை தீர்த்து கட்ட என்பதை எகு அறிந்திருந்தான். அவன் கேட்டான், இங்க யார் என் பட்சத்தில் நிற்கிறார்? 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். வாசிங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றார். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்றது. கடைசியில் அவட கையை விட தவிர வேற எதுவுமே கிடைக்கல.
அந்த அளவுக்கு அவள் நியாயம் தீர்க்கப்பட்டாள். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அழகுக்கு மயங்கி போகக்கூடாது, அதிகாரத்துக்கு மயங்கி போகக்கூடாது, வசதி படுத்தவங்களுக்கு மயங்கி போகக்கூடாது. நம்ம கர்த்தர் பட்சம் நிற்க வேண்டும். சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, யார் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, யார் உண்மையாவே கர்த்தருக்காக நிற்கிறவங்க என்பதை அறிந்து அவர்கள் பட்சத்தில் நிற்கும் பொழுது சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்க தேவன் அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்தத்தை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எப்பவும் தேவன் பட்சம் நிக்கிறீங்களா? உங்களுக்கு தேவன் பட்சம் நிக்க தெரியுமா? அல்லேலூயா. யார் பக்கம் நிக்கணும்ன்ற தெரியுமா? If you are on the wrong side, God will not be on your side. சரியான பக்கம் நில்லுங்கள், கர்த்தர் உங்க பட்சத்தில் நிற்பார். சத்தத்துவே தலையில சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பாருங்க, இது யார் பக்கம் தேவன் இருப்பார். இரண்டாவது காரியம், முதல் காரியம் நம்ம பார்க்கணும், யார் பக்கம் நம்ம நிற்கணும். இது மாதிரி நிறைய இருக்கு பைபிள்ல, நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் அதில் மீதி எல்லாம் நீங்க வீட்டில் போய் படிக்கணும். யார் பட்சம்லாம் கர்த்தர் நின்றுக்கிறார், நம்ம அப்படி அங்கதான் நிற்கணும் என்ற ஒரு அறிவு, ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்து விட வேண்டும். அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, யார் பக்கம் தேவன் இருக்கிறார் என்பதை அறியணும். அதற்கு ஆதியாகமம் 29வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 29:30-31. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். அவன் ராகேலுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டது. லேயாள்னு சொல்லியிருந்தா அவன் அப்பயே பிச்சுட்டு ஓடி இருப்பான். அவன் ராகேலை நினைச்சிட்டே தான் 7 வருஷம் வேலை பார்த்தான். கடைசியில் அவங்க அப்பா லேயாளை தூக்கி நைட்ல கல்யாணம் பண்ணி வச்சு லைட்டே போடாம நைட்ல அந்த பொண்ணை இருட்டா கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த ஒரு கொடூர அப்பனா இருப்பான் பாருங்க. அழகு சொல்லுங்க பால. பிடிக்காத ஒரு பையனுக்கு தான் பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்புல. அலையிலூயா. காலையில் முழிச்சு பார்த்தா லேயாள் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்ன, மூத்தவள் இருக்கும்போது நாங்கள் எப்படி இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அதனால இளையவளுக்கு வேணும்னா இன்னும் 7 வருஷம் நீ வேலை பார்க்கணும். அவன் சந்தோஷமாக வேலை பார்த்தான். ராகேல் அவ்வளவா நேசித்தான். அலையில. ஆனால் அதான் சொல்றேன், லேயாள் தகப்பனால அற்பமாய் எண்ணப்பட்டவள், பெத்த தகப்பனால. ரெண்டாவது ஸ்தோத்திரம், அவள் திருமணம் பண்ண புருஷனால அற்பமாய் எண்ணப்பட்டவள். ஆனால் கர்த்தர் லேயாளின் பக்கம் நின்றாள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு அதான் உங்களால சொல்வேன், வாசிங்க, அது வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்த. ஆண்டவருக்கு உங்களை எப்படி தலையை தூக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். சத்தத்தை போய் தலையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில நான் சொல்லுவேன், சிறுமைப்பட்டதுன்னு சொல்லி நொந்து வாழாதீங்க. உங்க பட்சம் நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பிடிச்சிட்டு வந்துருங்க. நீங்க ஒருவேளை உங்களை அழகு இல்லைன்னு எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், திறமை இல்லைன்னு எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், நீங்க பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்கலாம், நீங்க யூஸ்லெஸ், உங்கள்ட்ட பணம் இல்லை, காசு இல்லைன்னு உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனா சொல்றேன், அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் தேவை? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் மனுஷங்க தேடி வருவாங்க, அவங்க பட்சம் போயிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமனையை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எல்லாம் இல்லாத போது அவங்க இயேசு மட்டுமோ, எல்லாம் இருக்கும் போதும் அவர் மட்டும்தான். சத்தமனையை சொல்லலாமா? அவள் பக்கம், லேயாள் பக்கம் அற்பமாய் எண்ணவள் பட்டம் தேவன் இருந்தார். அதே போல 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போமா? 1 ராஜாக்கள். செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியாத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இங்க தாவீதுக்கு வயசாயிடுச்சு. இப்ப அப்படியே படுக்கையிலேருந்து எழும்ப முடியாத அளவுக்கு தாவீது இருக்கிறான். இப்போ ஸ்தோத்திரம், அந்த அதோனியான்னு சொல்ற ஒருத்தன், இவன் யாருன்னா அப்சலோமுக்கு சகோதரன். அந்த தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள்ல சாலமோன் ரொம்ப அழகா இருப்பான்னு பைபிளை நம்ம பார்க்குறோம், உன்னத பாட்டு ஃபுல்லா பார்க்குறோம். ஆனா இந்த அப்சலோமும் அவனுக்கு அடுத்து பிறந்த இந்த அதோனியாவும் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆனாலும் ரொம்ப அழகா இருப்பாங்களா, 2 பேருமே ரொம்ப அழகு உள்ளவர்கள். அப்சலோமுடைய அழக பைபிள் ரொம்ப வர்ணிச்சு சொல்லப்பட்டிருக்கும். இவனும் ரொம்ப அழகுள்ளவன். ஆனா 2 பேருக்குமே புத்தி சரி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஆமாம், அழகு மட்டும் இருந்து புத்தி சரியில்லைன்னா அது உப்பில்லாத பண்டம் குப்பையில் மாதிரி அது குப்பைக்கு தான் போயிடும். அது புத்தி இருக்கணும். ஆமாம் சொல்ல, நல்ல குணம் இருக்க வேண்டும். ஆமாம் சொல்லாமா. இவன் என்ன பண்ண, அப்பாவுக்கு முடியலன்னு சொன்ன பிற்பாடு அவன் படுக்கையில் இருக்கிறானோடனே தகப்பனுடைய பர்மிஷனே இல்லாமல் தானாகவே தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை அவன் திரட்டி கொண்டு தான் ராஜாவென்று விருந்து வைத்து எக்காலம் ஊதி பறைசாற்றுகிறான், நான் இனிமேல் நான் தான் இதுக்கு ராஜா என்று சொல்லி. சத்தமலை சொல்லுங்க பாக்க. அப்போ இந்த யோவாபுன்னு எனக்கு மற்றவனெல்லாம் விட்டுருங்க. இந்த யோவாபு வந்து தாவீதுக்கு படைத்தலைவனாக இருந்தவன். அந்த சாலகத்தின் வழியா யாரு போய் எருசலேமை பிடிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் படைத்தலைவனியா வைப்பேன்னு சொன்ன பொழுது தாவீதுக்காக போய் சாலகம்னா சாக்கடை வழியா போய் எருசலேமில் இருக்கிறவங்களோட யுத்தம் பண்ணி எருசலேமை தாவீதுக்காய் பிடித்து கொடுத்தவன் யோவாப். அவன் தாவீதோடு பல காரியத்துக்கு கூட இருந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அப்சலோம் தன்னை ராஜாவாக மாற்றுவதற்கு வரும் பொழுது யோவாப் அவனுக்கு துணை போகல. அப்சலோமா அவன் கொலை பண்ணனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னமோ ஒரு தாவீதுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற அதான் சொல்லுவேன். சில பேர் ஓவரா பண்ணுவாங்க. அவன் அப்பா சொன்னாரு. அப்பா யாரு? அப்சலோமுக்கு அப்பா யாரு? தாவீது சொல்லி அனுப்பினா, இந்த மாதிரி யுத்தத்துக்கு போறீங்க, தயவு செய்து என் நிமித்தம் என் பிள்ளையாண்டான மெதுவாக நடத்துங்க, தயவுசெய்து ஓவரா போட்டு அடிச்சிடாதீங்க. கம்மியாக கூட கோவம் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் கோவம் இருக்கு. 2 அடி அடிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துருங்க, தயவுசெய்து அவனை மெதுவாக நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்புனா, இவன் போட்டு கண்ணாப்புனான்னு குத்தி அவனை கொடெல்லாம் வெளில வர அளவுக்கு அவனை சாவடிச்சிட்டான் அந்த யோவாப். ரொம்ப அதான் சொல்கிறேன், சில டைமில் ரொம்ப ஆண்டுக்காக உண்மையாக இருக்கிறேன்னு சில பேர்லாம் பயங்கரமா ஏதாவது ஒன்று சொல்லி அடிச்சு முளைக்கிட்டு வருது, கர்த்தருக்கு மிஞ்சி செயல்படுவது. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் பண்ணிட்டு தாவீதுக்கு விசுவாசம் காமிச்ச ஆளு கடைசியில் யோவாபு பார்த்தீங்கன்னா அப்போவே தாவீதுக்கு மனசு விட்டுருச்சு. அதனால் என்ன பண்ணான்னா, உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோவாபுடைய சகோதரனை வந்து அப்னேர்னு ஒருத்தன் வந்து அது அவன் யாருன்னா சவுலுடைய படைத்தளபதி. அவன் வந்து கொலை பண்ணிட்டான். யாருன்னா இந்த யோவாபுடைய சகோதரன் அசகேலை வந்து அவன் கொலை பண்ணிட்டான். இந்த பழிவாங்கிற குணம் இருந்த போது இஸ்ரவேலை தாவீது கையில கொண்டு வந்து கொடுத்தவனே அப்னேர். இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரத்தை சவுல் குடும்பத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்து இப்ப கொடுக்குறவன் யாருன்னா அப்னேர். அவன் வந்த உடனே அவனை சமாதானமா அனுப்பிட்டான்னு கேள்விப்பட்டு தாவீது அப்னேர் மேல ரொம்ப சிநேகமா இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இவன் இத்தனைக்கும் தாவீதுக்கு படைத்தளபதி, இவன் ரகசியமா போய் அப்னேரை கொலை செய்தான். இதெல்லாம் தாவீதுக்கு பயங்கரமா மனசுல இருந்தது. அலைய சொல்லுங்க பார்க்க. அதுக்கப்புறம் இவன் இனிமேல் படைத்தளபதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாவீது இன்னொரு ஆளை பெனாயான்னு நினைக்கிறேன், அவனை படைத்தளபதியா வைக்கிறான். அவனையும் போய் கொலை பண்றான். என்ன புத்தி பாருங்க. சத்தமலையை சொல்லு. சில ஆட்களுக்கு சில போஸ்டிங் கொடுத்துட்டா அந்த போஸ்டிங்காக 2-3 பேரை போட்டு தள்ளினாலும் அவர்கள் அதற்காக கவலைப்படுவதில்லை. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்வேன், தேவன் நம்மளை எங்க வைக்கிறாரோ கிருபையை சார்ந்து இருக்க வேண்டும். உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவராகத்தான் இருக்க வேண்டும். சத்தத்தை தெளிய சொல்லுங்கப்பா. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள இதெல்லாம் ஸ்தோத்திரம் தாவீதுடைய மனசுல இருந்துச்சு. இப்போ எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறான் பாருங்க. யோவாபு தாவீது உடம்பு முடியாம இருக்கிறான்னு சொல்லி இருக்கிற டைம்ல அதோனியா தன்னை ராஜாவாக பறைசாற்றி கொண்டு போகிறான். அவன் பக்கத்துல போய் நிற்கிறான். யோவாப், நான் உனக்கு படைத்தளபதியா இருக்கிறேன். இந்த ஆட்கள் பேர் தான் சந்தர்ப்பவாதிகள். சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை நமக்கு லாபகரமாய் மாற்றிக் கொள்ளலான்னு யார் செயல்படுறாங்களோ அவங்க பட்சம் கர்த்தர் சத்தியமாக நிற்க மாட்டார். சத்தத்துவை தலையில சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. வெளியில் பிரகாரமா நம்ம செய்யறதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கலாம், சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனா நம்ம எதுக்கு செஞ்சோம், ஏன் செஞ்சோம்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடாது. சத்தம் பண்ணி சொல்லலாமா? யோவாப் சந்தர்ப்பவாதியா இருந்தான். ஆனா இந்த அந்த அந்த ஸ்தோத்திரம் நாத்தான் தீர்க்கதரிசி மற்றும் இன்னொரு அந்த ஆசாரியனுடைய யோய்தாவுடைய மகன் இவங்க எல்லாரும் அவங்க பக்கம் அதோனியா பக்கம் நிக்கல, தாவீது பக்கம் நின்னார்கள். தாவீதுடைய ஆசை சாலமோனை ராஜாவாக மாற்றுவது. சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். பின்பு சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்புறம் யோவாவுடைய கதை முடிந்தது.
யோவாப் கொலை செய்யப்பட்டான். இந்த சாலமோனாலே அவன் கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் நான் சொல்வேன், யார் பட்சம் கர்த்தர் நிப்பார்னு சொன்னா, யார் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொல்லும் வரைக்கும் நான் காத்திருப்பேன், நான் எனக்கு சந்தர்ப்பம் சாதகமா இருக்கு, உடனே அந்த பக்கம் நான் நின்று கொள்ளுகிறேன் என்று யார் நிற்கிறாங்களோ அவங்க பட்சம் கர்த்தர் நிற்க மாட்டார். என்ன சந்தர்ப்பம் சாதகமா இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொல்லும் வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு யார் நிற்கிறாங்களோ அவங்க பட்சம் தான் கர்த்தர் நிற்பார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை நீங்க சோதிச்சு, ஏன்னா இதெல்லாம் இந்த கேரக்டர் நமக்குள்ள பிறவிலேயே வந்திருக்கும். சில பேருக்குலாம் அப்படிதான் பிறவிலேயே. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் அப்படியே அவன் பழகிறதுலையே தெரியும், அவன் அழகாக மூவ் பண்ணி போவாப்புல, யார்த்தையும் பழகிடுவான். அது பிளட்ல இருந்தே வருதுங்க. பாவம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்தா, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் கூட இப்படிதான்ப்பா இருக்கிறேன், இந்த யோவாப் மாதிரி தான்ப்பா இருக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க, உங்களை காப்பாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும், அறியணும். ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்தில் நம் பட்சத்தில், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11:6-7 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். பாருங்க, இன்னைக்கு சில டைம்ல நான் அவங்க கட்டும்போது பாபேல் கோபுரத்தை கட்டும்போது என்ன சொல்றாங்களா, நமக்கு முன்னாடி இருக்குமா அந்த வசனம், நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். நமக்கு பேர் உண்டாக, அதான் சொல்வேன், யாருமே நான் நீங்க சொல்றேன், யாராவது எனக்கு பேர் உண்டாக, எனக்கு புகழ் உண்டாக, நம்ம பேரு 10 பேருக்கு தெரியணுன்றக்காக எதையாவது செஞ்சா கர்த்தர் சொல்றார், I will not come in your side. Hallelujah. I will not come on your side. உன் பக்கத்துல நான் வரமாட்டேன். நீ உனக்கு பேர் உண்டாக செய்கிறாய். ஏன் சவுலோடு கர்த்தர் இல்லைன்னா சவுல் எதை செஞ்சாலும் அவன், அதான் சொல்ல, சில பேர்லாம் தனக்கு பேர் வரலன்னா எதையுமே செய்ய மாட்டான். அவங்களுக்கு எப்பவுமே அந்த சில 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 இடங்கள் இருக்குங்க, அது யாருக்குமே தெரியாது, ஆனா அது ரொம்ப முக்கியமான இடம். இல்லையா சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க முகத்தை பார்த்துருக்கீங்க? என் முகத்தை பார்த்துருக்கிறேன்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. பாவம், நீங்களாம் இத்தனை வருஷமாய் உங்க முகத்தை பார்க்காம, பாவம். கண்ணாடி இல்லைன்னா தயவுசெய்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கண்ணாடி ஆர்டர் பண்ணி தரோம். என் முகத்தை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க. என் முடியை பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க. எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் என்னைக்காவது உங்க துடிச்சிக்கிட்டே டப்புன்னு துடிக்குது, அதை என்னைக்கா நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல கை தூக்குங்க. ஏஞ்சல் பார்த்துருக்கேன், ஹார்ட்டை பார்த்துருக்கீங்களா? அதை தூக்கி வெளில வச்சா எப்படி இருக்கும்? அது என்னைக்காவது ஆசைப்பட்டு டெய்லி மூஞ்சியை போட்டு கழுவுறேன், ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போடுறேன், என்னை தூக்கி ஒரு நாள் ஒன்று கழுவுவேன்னு சொல்லி அது வெளில வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆனால் அது உள்ளே இருக்கணுமா வேணாம்? ஹார்ட் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. அப்போ அது கண்டிப்பாக வேணும். சில இடங்கள்ல நம்ம ஆண்டவர் பப்ளிசிட்டியா 10 பேருக்கு தெரிஞ்சாதான் கர்த்தர் பயன்படுத்துறான்னு இல்லை, சில காரியத்தை தேவன் மறைவாக கூட வைத்திருப்பார், அதுல கூட செயல்பட விரும்புறவங்க ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். சத்தத்தை உயர்த்தி சத்தமலைன்னு சொல்லுங்க பார்க்க. இப்ப தனக்கு பேர் உண்டாக, நமக்கு பேர் உண்டாக, நாமக்காக, நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக, நம்முடைய வசதிக்காக, நான் சொல்லுவேன், இடம் வாங்கும்போது வீடு கட்டும்போது கூட என் கம்ஃபர்ட் பார்க்காதீங்க, இதுல என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, இது பண்ண நம்ம கர்த்தருக்காய் ஊழியம் செய்யலாமா, இது மூலமா 10 பேர் ரட்சிக்கப்படுவாங்களா, இதுல ஏதாவது அப்படித்தான் நீங்க என் கம்ஃபர்ட் மை இது அப்படி பண்ண கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிக்கணும், நம்ம ஏன் இந்த விஷயத்துல கர்த்தர் நம்ம கூட இல்லை, ஏன் இந்த காரியத்தில் நமக்கு எதிராக கர்த்தர் இருந்தார் என்பதை you have to find it. ஏன்னா மற்றவன் ரட்சிக்கப்படாத அவனை கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டார். யூ நோ தி ட்ரூத், உனக்கு சத்தியம் தெரியும், நீ தவறா யோசித்தா கர்த்தர் உன்னை விடுகிறது இல்லை. ஆமே சொல்லாமா? எதை செஞ்சாலும் ஆண்டவரே, உள்ள சிரமம் கூட இருக்கலாம், ஆண்டவரே எது வேணா இருக்கட்டும், நாங்கள் இது பண்றது உங்களுக்கு சித்தம் ஆண்டவரே, இங்க இருந்தா நான் உங்களோட நாம மகிமைப்படும் நாங்கள் யோசிக்கிறோம், நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்களா அவனை யோசிக்க கூடாது, அவர் எதை சொல்றாரோ தைரியமா செய்யுங்க, கர்த்தரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.
புசித்தாலும் குடிச்சாலும் சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலே அவருடைய மகிமைக்காக செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது கர்த்தர் பேச மாட்டாரா? உங்க துணி வாங்குறது கர்த்தர் பேச மாட்டாரா? உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறத குறித்து பேச மாட்டாரா? கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பேச மாட்டாரா? வேலை காரியங்களை கர்த்தர் பேச மாட்டாரா? சில பேர் வந்து வேலை பார்க்கும்போது சம்பளம் எவ்வளோ அதை மட்டும் தான் பார்க்கறது. சம்பளம் எவ்வளோ, ஷிஃப்ட் எவ்வளோ, இது இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை லீவா, ஆராதனைக்கு அதெல்லாம் டோன்ட் கேர். அதெல்லாம் தூக்கி லாஸ்ட்ல தான். கர்த்தர் சொல்ல, முதலாவது தேடு ராஜ்யத்தை விட நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ முதல்ல பணத்தை இது வச்ச, உனக்கு பணம் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது உன் வாழ்க்கையில. அல்லேலூயா. சத்தத்துமே தலையை சொல்லு. நான் தான் சொல்ல, பணம் காசு நம்மளை ஆசீர்வதிக்காது, தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒத்துக்கிறவங்களையும் சொல்லுங்க பாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நெகேமியா 6வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. நெகேமியா 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, முழு இஸ்ரவேலுடைய எருசலேமுடைய அலங்கம் 52 நாள்ல கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், அது மூக்கு உடைஞ்சு போயிச்சாம், முனை அற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்பதை அறிந்தார்கள். சத்தத்துவே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த பாபேல் கோபுரம் கட்டும் போது தேவன் அவங்க கூட இல்லை, ஆனா நெகேமியா அலங்கத்தை கட்டின போது தேவன் அவங்க கூட இருந்தார். சத்தத்தை உயர்த்தி தலையை சொல்லுங்களேன். நீங்க எதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காய் செய்றீங்க, எதை உங்களுக்காய் செய்றீங்கன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், நீங்க சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்க கல்யாணம் பண்ற விஷயமா இருக்கட்டும், நீங்க பிள்ளைகளை பெத்தெடுக்கும் போது கூட எங்களுக்குன்னு நினைக்கல, கர்த்தருக்காக வளர்க்கறது, கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் வாழ்றது கர்த்தருக்காக, மரிச்சாலும் கர்த்தருக்காக. பாஸ்டர் ப்ரே பண்ணு சோத்ரம். ஹல்லேலூயா. எனக்கு சில இடத்துல பயமா இருக்கும், சில இடத்துல ரொம்ப கஷ்டமான இடத்துல நிற்க வைப்பாங்க. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு இடத்துல சொல்லுங்க, தண்ணி இந்த இடத்துக்கு அடப்பாவே அப்படிலாம் நான் சில சங்கடமான இடத்துல நின்றுக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு என்னப்பா என்ன நம்பி சொல்ல, சிஸ்டர் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஒரு வேளை நான் சொன்ன இடத்துல ப்ரோரை போட்டு 150 அடி இறக்கியும் தண்ணி வரலண்ணா, சரி பாஸ்டர் போயிட்டு வாங்க. எனக்கு பற்றி ஆரம்பத்தில் நான் பயப்படுவேன், நம்ம சொல்லி தண்ணி இனி வராமல் போயிடுச்சுன்னா கட்சியில் இந்த விசுவாசி. அல்லேலூயா. சிலர் அதை வச்சுலாம் ஊழியக்காரங்களை மார்க் போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிற மேய்ப்பன், அவ்வளோதான். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். மேய்ப்பனாகவும் போதகனாகவும் வச்சிருக்கிறார், அதுதான் என்னோட அழைப்பு. அலைய சொல்லுங்க. அப்போ தேவன் யாரோடு இருப்பார் புரியுதா? அலைய சொல்லுங்க. இப்போ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் பிரியமா அவருடைய மகிமைக்கான்னு பார்த்து செய்வீங்களா? அலைய சொல்லுங்க. எங்களுக்கு போயிட்டு வர ஈஸியாக இருந்துச்சு, பாஸ்டாக தான் வாங்கிட்டோம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அங்கே நல்ல பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன், தேவனை முன்னிறுத்தி செய்யுங்க, பாழான இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். அதுக்கு நீங்களும் போய் பண்ணாதீங்க, அதுக்கு அதையும் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் தான் பாஸ் நாங்கள் சர்ச் பக்கமே வாங்கிட்டோன்னு சோத்திரன் பண்ணிட்டு அப்புறம் என்ன வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் எங்கே இருந்தால் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் செய்யுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 4:3. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? நம்மள என்ன இந்த பெலிஸ்தர் முன்னாடி முறியடிச்சிட்டாரு, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, என்ன ஆண்டு கை விட்டாரு? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். பெட்டியை தூக்கிட்டு வாப்பா, அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அதான் பிரச்சனை. அது வந்துச்சுன்னா திம்சம் பண்ணிடலாம். பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கு, மண்ணா வைக்க போட்ட பொற்பாத்திரம் இருக்கு, அடுத்தது மோசையோட கட்டளை இருக்கு, வார்த்தை இருக்கு, சோதர அழைப்பு இருக்கு. எல்லாரும் கூப்பிடுவோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன கூப்பிடு, அழைக்கப்பட்டவன கூப்பிடு, நல்லா ஜெபம் பண்ண, அந்நிய பாஷை பேசுவான், நல்லா சவுண்டா அந்நிய பாஷை பேசு அப்படின்னு கூப்பிட்டு ஒரே, அதான் எங்க ஊர்ல சொல்ல பெகலம், பயங்கர ஒரே பெகலம், பயங்கர ஆர்ப்பாட்ட சவுண்டு. அழைய சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது
அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே. சரி, அது ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும். ஆனா அவங்க வந்து 5வது 6வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய். ஐயோ, அவங்களுக்கு ஒரு சவுண்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் அப்படிதான். இங்க ஜெயிச்சாங்களா? தோத்து போய் கட்சியில் உடன்படிக்கை பெட்டியும் போயிடுச்சு. சில ஆட்கள் அப்படிதான். அக்கம் பக்கத்தில் யாராவது செய்வனை செய்கிறாங்க கொள்றாங்கன்னா அடி வந்து அடிக்கும். வந்து பாஸ்டர் பேயா பார்க்குறேன், நைட்டு தூங்க விட மாட்டேங்க, தலைவனியை பிடிச்சி இழுக்குது பாஸ்டர், நான் தான் பிடிச்சி மேலே வச்சுட்டு படுத்தேன், திரும்ப இழுத்துது பேய். ஒரு பாப்பா என்ன சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு நைட்டு தூங்கும் போது டும் 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 டும்னு சவுண்டு கேட்குது பாஸ்டர். என்னம்மா அது? நான் நினச்சேன் சும்மா சாதாரணமான. அவங்க அம்மாவை சொல்கிறேன், பாஸ்டர் அவ தூங்கவே மாட்றா, பல நாளாக தூங்க டும் 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 சவுண்டு கேட்குது. நான் அப்புறம் என்ன வந்து உடனே ஒரு ஆவியில் ஒரு நிதானம் தான். அப்போ யோசித்தேன், சினிமா பாட்டு கேட்குறியாம்மா? சிரிச்சுது. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சினிமா பாட்டு கேட்டு தூங்குறேன். அப்போ டும் 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 கேட்காம உனக்கு என்னம்மா வயலின் சவுண்டாம்மா கேட்கும்? அழுகையா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இன்னும் அந்த சவுண்டே உனக்கு அழுகையா சோத்திரம் கம்மி. அல்லேலூயா. இன்னைக்கு பொருத்தனை பண்ணு கேட்காது. உண்மையாக சொல்கிறேன், அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சா அன்னையோட டும் டும் சவுண்டு போயிடுச்சு. சத்தம் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஆட்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அது எதனால நமக்கு தூக்கம் வரல, எதனால நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, ஏன் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அது அவள் செய்வனை செய்கிறான். அந்த பொம்பளை முறைச்சி பார்த்துட்டு போகும்போதே நினச்சேன் எதனா செய்வான்னு. ஆண்டி வாங்க, எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் வாங்க, எல்லாரும் ஒரு ப்ரேயர் பத்தாது 3 ப்ரேயர் வைங்க. சாப்பிட்டு வந்தீங்களா? ஐயோ எங்கள் வீட்டுக்கு ஏன் சாப்பிட்டு வந்தீங்க? நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியாதா? ஏன் சாப்பிட்டு வரீங்க? வந்து போடு, கத்து, நல்லா போடு, நல்லா கத்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கத்த பெட்டியும் தூக்கிட்டு போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் உங்க தவறை கண்டுபிடிக்காம சும்மா லபா லபான்னு வெறும் கத்தறதா இருந்தா சேர்ந்து நீ கட்சியில ரட்சிப்பே இல்லாம ஆண்டவரே தெய்வம் இல்லைன்னு சொல்ற நாட்கள் வரும். எச்சரிப்பா சொல்லுகிறேன். சில ஆட்கள் திருந்துறது இல்லை, கத்தர் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் எல்லாரும் கூப்பிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடு, எல்லாம் ப்ரேயர் போடு. கட்சியில் ஒன்றுமே நடக்காதா? கட்சியில் உங்களுக்கு கோவமே ஆண்டர் மேலே வந்து ரட்சிப்பே இல்லைடா சும்மாடா அப்படின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெட்டி போயிடுச்சு, இப்போ பெலிஸ்தர் பாளையத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தமலையை சொல்லுங்கப்பா. சத்தமாக வர எனக்கு அப்பயே தெரியும் அலையிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு, ஆனாலும் பரவாயில்ல. சத்தமலையில் சொல்லுங்க. அதான் ஒரு ஊழியக்காரர் கேட்டார், அல்லேலியா சொல்ல ஆளே இல்லையா அப்படின்னு. நிறைய பேர் இருக்கிறீங்க. அடுத்தது, சில காரியத்தை அறிந்து வைத்து விட்டு தேவன் இவர்கள் பக்கம்தான் இருப்பார் என்று சொல்லக்கூடாது. ஜட்ஜ் பண்ணி இவங்க பட்சம் தான் இருப்பார்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படி ஜட்ஜ் பண்றவங்க பக்கத்துல கர்த்தர் இருக்க மாட்டார், உங்களை கர்த்தர் வச்சு செஞ்சிருவார் ஆண்டவர். எச்சரிக்கையா இருக்கணும். நாட்கள் 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு எனக்கு அப்பயே தெரியும் அவங்க ஆண்டவர் அவங்கள தொடுவார், ஆண்டவர் அடிப்பாருன்னு எனக்கு அப்பயே தெரியும். அந்த 4 விஷயம் மைண்டுக்குள்ள இருக்கிறத வச்சு ஆவியானோட துணை இருக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முழு கும்பல் வந்து ஒரு பாவியான ஸ்திரீயை நடுவில் எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டி, இவ விபச்சாரம் பண்ணதை நாங்கள் கையும் கண்ணுமையுமா பார்த்தோம், இவளை இப்போ நம்ம கல்லடிச்சு கொல்லணும், இயேசுவே நீங்க எங்க பக்கம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவங்க பக்கம் நிற்கிறாங்க. இயேசு அந்த பொண்ணு பக்கம் போய் நிற்கிறார். சொல்லுங்க சத்தமாலே சொல்லுங்களேன். சில டைம்ல இயேசு, அதான் சொல்வேன், சில ஆட்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டி ஒருத்தரை கார்னர் பண்ணும்போது இயேசு அவங்க பக்கம் போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பாவிப்பா சார், அவங்க அந்த பாவம் பண்ணியிருக்காங்கப்பா சார், அவங்க எப்படிப்பட்ட பாவி தெரியுமான்னு யார் தெரியும்? கர்த்தர் அவங்க பக்கம் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்வேன். இன்னைக்கு நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் சில பேர் ரெக்கார்டு எடுத்து வைத்துக்கொண்டு உங்களை பாவி என்று குத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் சொல்வேன், நீங்கள் சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சத்தத்து வயதிலேயே சொல்லுங்கப்பா. ஆனால் ஒன்று, கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் வந்து ஆண்டவரே நான் என்னுடைய தொழிலை தொடர்கிறேன், எங்கே போனாலும் நீர் வந்து விட்டால் போதுமானது ஆண்டவரே அப்படின்னு அவள் செய்கிற தவறுக்கு இயேசுவை பாடி காட்டாக வைத்துக் கொள்ளவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம்.
நிறைய பேர் இயேசு பண்ற தவறுக்கு பாடி கார்டா வைக்க நினைக்கிறாங்க. அவ பாடி கார்டா. இயேசு சொன்னார், நானும் உன் மேல கல்லெறிய மாட்டேன், ஆனால் நீ போ. இனி இனி அப்படின்னா நான் சரி மகளே, நான் இன்னையிலிருந்து உன் கூடயே இருப்பேன், ஆனா இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமலையை சொல்லுங்க. அதனால நான் எப்பவுமே சொல்வேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் எப்படி வேணா நீங்க வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய கொடூர பாவத்தை நீங்க செஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பக்கத்துல நிற்பேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் provided, God is saying you sin no more. இனிமேல் பாவம் செய்யாத, இனிமேல் பாவம் செய்யாத, உன் கூடயே நான் இருப்பேன். நீங்க சொல்லலாமா? ஆனா தேவ பிள்ளைகள் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்கம் கர்த்தர் இருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் அவங்க பட்சம் சில நேரத்தில் நிற்பார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னொன்னு 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து ஆண்டு இஸ்ரவேல் பக்கம் நின்னாரு. இங்க வந்து கர்த்தர் ஆகாபின் பக்கம் நின்னாரு. ஆகாப் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? டப்புன்னு சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, எங்க கஷ்டமெல்லாம் எப்படி போகுது பாத்தீங்களா? ஆகாப் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? ஆகாப் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் பேர் என்னது? ரைட், இது வரைக்கும் தெரிஞ்சால் போதுமானது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ராஜாவுக்கு கர்த்தர் வந்து யுத்தத்தில் ஜெயம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆகாப் ஆண்டுக்கு ரொம்ப இஷ்டம் நினைக்கிறீங்களா? ஆண்டுக்கு ஆகாப் ரொம்ப பிடிக்கும் நினைச்சீங்களா? கிடையாது. ஆகாபுக்கு கர்த்தர் உணர்த்த விரும்பினார். அதே அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 13. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி I want you to know, நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன். இதை இன்றைக்கு அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யறது நீங்க நல்லவங்க கெட்டவங்க என்பதற்காக அல்ல, தான் யார் என்பதை நீங்க அறிவதற்காக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சில பேரோட வாழ்க்கையில கூட சிலதெல்லாம் நடக்கும்போது, என்ன அவங்க இவ்வளோ தப்பு பண்றாங்க, ஏன் கர்த்தர் அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் செய்யறாரு, நமக்கெல்லாம் செய்யல? ஏதோ ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண விரும்புறாரு. சத்தமலை சொல்லுங்களேன். இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த இது வராது. அதெல்லாம் புரியாதவங்க தான் ஆண்டர் கூட பாரபட்சம் தான் பார்க்குறாரு, அவர் கூட கலராக இருக்கவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு, ஆண்டர் கூட கருப்பாக இருக்கிறவங்களாம் பிடிக்க மாட்டேங்குது வந்துட்டு அப்படி சொல்கிறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தொலைச்சி போட்டுருவோன்னு கர்த்தர் சொன்னார். உன் பேச்செல்லாம் வெளியில் வச்சுக்கோ, கண்ட ஆயாவை பேசுகிற மாதிரி என்ன பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுவார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யார் யார் ஆட்டை கட்சி மாட்டை கட்சி அடுத்த மனுஷனை கட்ச மாதிரி சில ஆளுக்கு ஆண்டரே சொல்லு, நீங்கள் கூட தான் பாரபட்சம் பார்க்குறீங்க, கூட தான் வெள்ளையாக இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுறீங்க. யார கதை? யார சோத்திரம். ஆண்டவர் வந்து ஆகாபுக்கு செய்தது, ஆகாபுக்கு ஆண்டவர் சொல்ல, நான் யாருன்னு பாடுறா, நான் நினைச்சா எதை வேணா செய்வேன். அதனால ஆண்டவர் ஆகாபுக்கு ரொம்ப இஷ்டம் நினைச்சுக்காதீங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நான் சொல்வேன். சில 10 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படிதான் அப்படிதான் நீங்களா முடிவுக்கு வராதிங்க. எப்பவுமே பரிசுத்தாவிட துணை உங்களுக்கு தேவை. அப்பதான் இது கரெக்டா தப்பா நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் தான். கடைசியாக கடினமான காரியத்திலும் யாரெல்லாம் இயேசுவோடு கூட இருக்கீங்களோ, ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறீங்களோ, அவங்கள தேவன் அபரிவிதமா உயர்த்தி நடத்துவார். சத்தமலை சொல்லுங்க. சில நேரத்தில் தேவன் நம்ம கூட எதுலலாம் இருக்க மாட்டாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிக்கணும். 2வது, நம்ம எதுலலாம் அவர் பட்சம் நிற்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சில பேர் ஈஸியான டாஸ்க்ல ஆண்டவர் பக்கம் நிற்பாங்க, கடினமான காரியத்தில் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. சத்தமலை சொல்லுங்களேன். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16:32. நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னோட கூட இருக்கிறார். அதான் சில டைம்ல ஆண்டவரையே சில காரியத்தை தனியே விட்டு விடுகிற ஆட்கள் இருக்கிறாங்க.
அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னா நீங்க விட்டு விடுவீங்க, ஆனா நான் தனியா இருக்க மாட்டேன், என் பிதா என்னோடு கூட இருப்பார். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடினமான நேரத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பீங்க? சொல்லுவேன், இன்னைக்கு கை தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஆசையை நீங்க இப்ப வெளிப்படுத்திட்டீங்க. உண்மையாவே நான் எந்த கடின சூழ்நிலை ஆண்டவரோடு கூட இருப்பேன்னு சொல்றேன், கை தூக்குங்க. தூக்கிட்டீங்க. ஆனா சில நேரத்தில் அது ரொம்ப கடினமான காரியம். அதான் நான் ஒரு நாட்டில் தீவிரவாதிங்க வந்து சர்ச்சை பிடிச்சிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்களாம். வந்த உடனே அந்த தீவிரவாதிகள் சொன்ன காரியம், ஒரு பைபிளை வந்து தூக்கி நடுவில் சென்டரில் போட்டு தரையில் போட்டாங்க. இந்த பைபிளை காரி துப்பி அதை மெரிச்சிட்டு யார் போறீங்களோ அவங்கள நாங்கள் உயிரோடு விட்டுருவோம். ஆனால் யார் அதை செய்யாமல் போறீங்க உடனடியாக உங்கள் நெத்தியிலே நீங்கள் சுடப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் அந்த நடந்த சம்பவம் என்னன்னா, பாஸ்டர் முதற்கொண்டு அந்த பைபிளை துப்பி காலில் மெரிச்சிட்டு போயிட்டார், அந்த சர்ச் பாஸ்டர். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அந்த பைபிளை கையில் எடுத்து அவங்க துப்புன எல்லாத்தையும் தொடச்சி தன் ட்ரெஸ் பிடித்து கொண்டாள். அவள் வைராக்கியமாக நின்னாலாம், என்னை சுடுங்கள், நான் ஆண்டுக்காக மாறிக்கிறேன். ஆனால் அந்த செய்தி முடியும் போது இப்படி முடியுது. அந்த தீவிரவாதி அந்த பிள்ளையுடைய வைராக்கியத்தை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி அழில சொல்லுங்கப்பா, சத்தத்தை உயர்த்தி அழில சொல்லுங்கப்பா. என் தேவன் வல்லவர் என்பதை அந்த சின்ன பிள்ளை வைராக்கியத்தை பார்த்து அறிந்து கூட. இன்னைக்கு அதான் சொல்வேன், சில கடினமான நேரத்தில் நம்ம ஆண்டு பட்சத்தில் நம்ம நிற்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு, அல்லேலூயா அல்லேலூயா, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன வந்தாலும் நான் இயேசு? அல்லேலூயா. சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். யாத்திராகமும் 32வது அதிகாரம் 25 29 வசனங்களை வேகமா வாசி. யாத்திராகமம் 32 25 29. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். பாகால வழிபட்டு எல்லாரும் நிர்வாணமா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு, நிர்வாணம் பண்ணி விபச்சாரம் பண்ணி ஆட்டம் ஆடிட்டு கிடக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும், உடனே லேவியர்கள் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானை கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ண
கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. அத பிரதிஷ்டைன்னு சொல்றது என்னன்னா, நீங்க சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் பிளட் ரிலேஷனுக்காகவும் நிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தர் பட்சமே நிற்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறீர்கள். அதனால தான் கர்த்தர் உங்களை லேவியர்களாக அழைத்திருக்கிறார். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். லேவியர்கள்லாம் சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சில பேர் எப்படின்னா, சொந்தக்கார பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆண்டரை விட்டு போயிடுவாங்க, புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆண்டரை விட்டு போயிடுவாங்க, எதை விடுனா உடனே விசுவாசத்தை விட்டுருவாங்க, ஊழியத்தை விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கர்த்தர் எல்லாமே போனாலும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பட்சத்தில் நிற்க போறீங்க? சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு மோசே கடினமான ஒரு டாஸ்க். இத்தனை பேர் நிர்வாணமா தேவ சமூகத்தை எவ்வளவு அழகா புறப்பட்டீங்கடா எகிப்தை விட்டு, கேவலமா நிக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். அந்த யார் என் பட்சத்தில், தேவன் பட்சத்தில் யார் வருவான்னு சொன்னோன்னே லேவியர்கள் எழும்பி வந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் லேவியர்களை தனக்காக வைத்துக் கொண்டார். இன்னைக்கு எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா? எழும்பி நிற்கும் போதே சொல்லுங்க, நாங்க உங்க பட்சத்தில் ஆண்டவரே, நாங்க உங்க பட்சத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. லாபமானாலும் நஷ்டமானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும் தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கரங்களை வைத்து, ஆண்டவரே, நான் ஜீவனானாலும் மரணமானாலும், நான் லாபமானாலும் நஷ்டமானாலும், மனுஷரின் பக்கத்தில் இருந்தாலும் மனுஷன் என்னை விட்டு போனாலும், நான் ஆண்டவர் பட்சத்தில் நிற்பேன்னு சொல்றவங்க மாத்திரம், அந்த லேவி கூட்டம் மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி, அந்த 2 கை எதை உணர்த்துதுன்னு சொன்னா, மனப்பூர்வமாய் நீங்க சொன்னீங்க, என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். நீங்க என்னை தனியே விட்டாலும் நான் தனியே இருக்க மாட்டேன், என் பிதா என் கூட இருப்பார்னு சொன்னீங்களே. நாங்கள் ஒரு நாளும் உம்மை மட்டும் விட்டு பிரியாத ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. எந்த மனுஷங்க எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலைகளை கைவிட்டாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவர் எங்களை கைவிடாது இருந்தால் போதும், எங்க நேசர் எங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்களும் மாறு தட்டி சொல்லக்கூடிய அளவில் எப்பொழுதும் கர்த்தர் எங்க பட்சத்தில் இருக்கும்படியாய், நாங்களும் எப்பொழுதும் உங்க பட்சத்தில் இருக்கும்படியாய், அதை குறித்த சரியான ஒரு அறிவை தேவன் எங்களுக்கு சத்தியத்தின் மூலமாக கொடுத்து, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை எங்க பட்சத்திலேயே வைத்துக் கொள்ள முடியாது, நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவர் பட்சத்திலேயே நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.